இப்போ நம்ம சாப்பிடுற இந்த சாப்பாடு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளான அந்த அரிசி, தானிய உணவுகள், சோறு, பூரி, பொங்கல் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால அளவுக்கு அதிகமான வலிமை ஏற்படுகிறது. அப்படி ஏற்படும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய தேவையில்லாமல் பேசுகிறோம். ஏன்னா பேசுவதற்கான வலிமை அதிகமாகிறது. இந்த வலிமை அடிப்படையில் எதை போய் சாருகிறது என்றால், பேசுவதற்கான வலிமை அதிகமாகிறது. அளவுக்கு அதிகமாக பேசுகிறோம். அளவுக்கு அதிகமான பேசுவதற்கான வலிமை நம்மிடம் கிடைக்கிறது. பேசுவது என்பது ரொம்ப அந்த சத்தம் அது ஒரு ஆற்றலோட வெளிப்பாடு. உடலிலிருந்து சத்தம் வெளிப்படுகிறது, ஒலி வெளிப்படுகிறது. நம்ம சத்தம் போட்டு பேசுகிறோம். இது ஒரு ஆற்றல் வெளிப்படுகிறது. அப்படிங்கும்போது நம்ம உப்பு கலந்த உணவுகளை சமைத்து சாப்பிடும் பொழுது நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை என்பது எதனில் மிக முக்கியமாக வெளிப்படுகிறது என்றால், பேசுவதில் மிக முக்கியமாக வெளிப்படுகிறது. அதனால என்ன பண்ணுறோம், தேவையில்லாமல் பேசுகிறோம். தேவையில்லாமல் பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணுறோம். இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகமே ஒரு தேவையில்லாத உலகம். தேவையில்லாமல் பேசி தேவையில்லாமல் யோசித்து தேவையில்லாமல் பேசும்போது நம்ம தேவையில்லாமல் யோசிக்கவும் செய்வோம். நமது சிந்தனையை, எண்ணங்களை, யோசனையை, கற்பனைகளை எது நமது பேச்சு தான் தீர்மானிக்கிறது. நம்ம அளவுக்கு அதிகமாக இந்த மாதிரி தானிய உணவுகளை, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட தானிய உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்கிறது. அதனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு அளவுக்கு அதிகமாக பேசுகிறோம், தேவையில்லாமல் பேசுகிறோம். தேவையில்லாத பிரச்சனைகள், இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு உலகத்தை உருவாக்கி நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியாமல் மாட்டிக்கொள்கிறோம். இப்பொழுது என்னென்னா, இப்போ நம்ம நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை இருக்கிறது. இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு அளவுக்கு அதிகமான வலிமை நமது உடலுக்கு கிடைத்து விடுகிறது. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா, நமக்கு பேச முடியல. பேசினா பிரச்சனை வருது, சண்டை வருது. அதனால் இப்போ நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை இருந்தும் அந்த வலிமையை பயன்படுத்த முடியவில்லை. ஆரம்பத்தில் ஒரு 30-50 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் இதை பற்றி தெரியல. அவங்களுக்கு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டார்கள். அவர்களுக்கு பேசுவதற்கான வலிமை அதிகமாக கிடைத்தது. ஆதலால் அவர்கள் அதிகமாக பேசினார்கள், தேவையில்லாமல் பேசினாங்க, தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணாங்க, சண்டை போட்டாங்க. கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ பேச்சை குறைக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. பிரச்சனைகளை குறைக்க வேண்டும், தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்க வேண்டும் என்றால் பேச்சை குறைக்க வேண்டும். நமக்கு வலிமை இருக்கிறது, ஆனால் அந்த வலிமை பயன்படுத்த முடியவில்லை. நம்மிடம் கத்தி, அறிவாள் எல்லாமே இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு நாம் சண்டையிடுவதில்லை. சண்டையிடக்கூடாது, பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை இருந்தாலும் அதனை பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். தானிய உணவுகளை, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட தானிய உணவுகளை சாப்பிட்டு அளவுக்கு அதிகமான வலிமை நமது உடலில் ஏற்பட்டாலும் அதனை பயன்படுத்தி மகிழ்ச்சியாக பேசி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அது வழி இல்லாமல் போய்விட்டது. சரி, ஓகே. இப்போது நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உப்பு என்பது அங்குள்ள மக்கள் பயன்படுத்த மாட்டார்கள். ஓகே. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய உணவு முறை என்பது அவர்களுக்கு பேசுவதற்கான அளவுக்கு அதிகமான வலிமையை கொடுக்காது. இன்றைக்கி நம்ம ஈஸியாக பேசுகிறோம், ஆனால் அப்போ அவங்களுக்கு பேசுவதற்கு அந்த அளவுக்கு அதிகமான வலிமை அவர்களுக்கு கிடைக்காது. அவர்கள் சாப்பிடுகிற உணவு மூலமாக அவர்களுக்கு பேசுவதற்கான அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்காது, செயல்படுவதற்கான அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்காது. அப்பொழுது என்ன செய்வார்கள் என்றால், பேசுவதே அவர்களுக்கு சிரமமாக இருக்கும், செயல்படுவதே சிரமமாக இருக்கும். ஆதலால் எது தவிர்க்க முடியாதோ அதைத்தான் அவர்கள் பேசுவார்கள். நாம் உப்பு சேர்க்காமல் உணவுகளை சமைத்தோ அல்லது பச்சையாகவோ சாப்பிட்டால் நமக்கு பேசுவதற்கான அளவுக்கு அதிகமான வலிமை நம்மக்கிட்ட இருக்காது. நம்ம ரொம்ப ஈஸியாக பேசவே முடியாது. பேசுவதற்கே நாம் சிரமப்பட வேண்டும், செயல்படுவதற்கே நாம் சிரமப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்பொழுது நாம் எப்படின்னா, எது தவிர்க்க முடியாது பேசியே ஆக வேண்டுமோ, எத்தகைய பேச்சை நம்மால் தவிர்க்க முடியாதோ அதைத்தான் நாம் பேசுவோம். எத்தகைய செயல்களை நம்மால் தவிர்க்க முடியாதோ அத்தகைய செயல்களைத்தான் நாம் செய்து கொண்டிருப்போம். ஆக அப்போ தேவையில்லாமல் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் விடுகிறது. தேவையில்லாமல் பேசுவதற்கும் தேவையில்லாமல் செயல்படுவதற்கும் தேவையில்லாத வாழ்க்கைகளுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் அங்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகிறது. ஆக தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத செயல்கள், இவை எல்லாவற்றுக்கும் காரணம் என்னவென்றால் உப்பு கலந்து நாம் சமைத்து உண்ணுகிற உணவுகள் தான் காரணம். அத்தகைய உணவுகள்னால் நமது உடலில் ஏற்படுகிற அளவுக்கு அதிகமான வலிமை தான் காரணம்.
மேலும் தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத செயல்கள் அனைத்தும் அழிவை தான் ஏற்படுத்தும். பேசக்கூடாத பேச்சுகள், தேவையில்லாத பேச்சை நம்ம என்ன சொல்லலாம், பேசக்கூடாத பேச்சு. தேவையில்லாத பேச்சை வந்து நம்ம பேசவே கூடாது. அதை பேசினா அழிவு தான் ஏற்படும். அப்போ தேவையில்லாத செயல்கள் தானே செஞ்சுட்டு போட்டுமே அப்படின்னு நம்ம விட்டுற முடியாது. ஏன்னா அது அழிவை ஏற்படுத்தும். ஆக அது செய்யக்கூடாத செயல்களாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அளவுக்கு அதிகமான வலிமை என்பது தேவையில்லாத ஒரு வலிமை. நமக்கு அது அழிவை ஏற்படுத்தக்கூடிய வலிமை. அத்தகைய வலிமை தருகிற உணவு தான் உப்பு கலந்து சமைக்கப்படுகிற தானிய உணவுகள். அரிசி, கோதுமை இவற்றினை கொண்டு உப்பு கலந்து நாம் சமைத்து உண்ணுகிற பிரியாணி, சோறு, பூரி, பொங்கல் இது எல்லாமே வந்து தேவையில்லாத வலிமை. அதாவது அளவுக்கு அதிகமான வலிமை, அதாவது அழிவை ஏற்படுத்தக்கூடிய வலிமை. இத்தகைய வலிமையை வந்து அழிவை தான் நமக்கு ஏற்படுத்தும். அப்போது வந்து இந்த உப்பு கலந்து உணவுகளை நாம் தவிர்த்து விட்டால், அதாவது உப்பு கலந்து உணவை சமைத்து சாப்பிடுகிற அந்த முறையை நாம் தவிர்த்து விட்டால், நாம் உண்ணுகிற உணவில் உப்பே கலக்கவில்லை என்றால், உப்பு சேர்க்கப்படவே இல்லை என்றால், அத்தகைய உணவுகள் மூலம் நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை ஏற்படாது. நமக்கு தேவையான வலிமை அதில் இருக்காது. அப்போ நம்ம அந்த உப்பே நீங்கள் சேர்க்கலைன்னா, உப்பு சேர்க்காம நீங்கள் ஒரு உணவுகளை சாப்பிட்றீங்க, காய்கறிகளை சமைச்சு சாப்பிட்றீங்க, அதில் உப்பு சேர்க்கலை அப்படின்னா அத்தகைய உணவு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்காது. அதாவது உங்களுக்கு தேவையான வலிமையை கூட அது கொடுக்காது. தேவைக்கும் குறைவான வலிமையை தான் கொடுக்கும். அப்பொழுது தான் ஆற்றலோட அருமை வந்து நமக்கு தெரியும். ஒரு ஆற்றல், சக்தி, அதோட அருமை வந்து அப்போ தான் நமக்கு தெரியும். நம்மக்கிட்ட கொஞ்சம் நாம் சாப்பிடுகிற உணவு நமக்கு கொஞ்சமான ஒரு வலிமையை தான் அது கொடுத்து கொண்டிருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அத்தகைய வலிமையை வைத்துக்கொண்டு நாம் எதையெல்லாம் தவிர்க்கவே முடியாதோ அத்தகைய செயல்களை தான் செய்வோம். எது அத்தியாவசியமான செயல்களோ அத்தகைய செயல்களை மட்டும்தான் செய்வோம். எது அத்தியாவசியமான பேச்சோ அந்த பேச்சை மட்டும்தான் நம்ம பேசுவோம். தேவையில்லாமல் பேச மாட்டோம். தேவையில்லாமல் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண மாட்டோம். தேவையில்லாமல் சக்தியை வீணடிக்க மாட்டோம். தேவையில்லாமல் ஆற்றலை வீணடிக்க மாட்டோம். காரணக்காரியத்தோடு இந்த செயல்களை ஏன் செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், இதை செய்வதற்கான என்ன காரணம், என்ன நியாயம் இருக்கிறது, இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் மட்டும் அந்த மாதிரி செயல்களைத்தான் நாம் செய்வோம். இப்போ மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, தேவையில்லாத செயல்கள். இதெல்லாம் மூட நம்பிக்கை, அளவுக்கு அதிகமான வலிமை. அதனால அந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்றதுனால தான், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டால்தான் உடலில் அளவுக்கு அதிகமான வலிமை ஏற்படுகிறது. தேவையில்லாத வலிமையெல்லாம் ஏற்படுது. பன்மடங்கு அளவுக்கு அதிகமான வலிமை ஏற்படும் பொழுது அந்த மூட நம்பிக்கை சார்ந்த செயல்களை அவங்க செய்கிறாங்க. இப்போ இங்கேருந்து திருப்பதிக்கு கால்நடையாக போகிறாங்க. திருப்பதிக்கு, வேளாங்கண்ணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை கும்பிட்றேன்னு சொல்லிட்டு அப்படியே பொடி நடையாக நடந்து பல நாட்களை வீணடிக்கிறாங்க. பொண்ணான நேரத்தை ஒவ்வொருத்தரும் நேரம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவஸ்தைப்படும் போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேரத்தை இந்த மாதிரி மதம், கடவுள் அப்படிங்கிற மூட நம்பிக்கைகளுக்காக செலவழித்து வீணடிக்கிறார்கள். பணத்தை செலவு செய்கிறார்கள். ஏன்னா நேரத்தை செலவழித்து தான் நம்ம பணத்தை சம்பாதிக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம வந்து பணத்தை சரியாக செலவழித்தாதான் நேரத்தையும் நம்ம சரியாக செலவழிக்க முடியும். அர்த்தத்தோடு செலவழிக்கணும் பணத்தை. ஏன்னா பொன்னான நேரத்தை செலவழித்து தான் நம்ம அந்த பணத்தை சம்பாதித்திருக்கிறோம். அப்படிங்கும்போது அந்த பணத்தை செலவழிக்கும் போது கூட நம்ம தேவையில்லாமல் செலவழிக்கக்கூடாது. அதில் கூட ஆடம்பரமாகவோ சும்மா அனாவசியமாகவோ அலட்சியமாகவோ செலவு செய்யக்கூடாது. ஏன் நேரத்தை செலவழித்து தான் அந்த பணத்தையே நாம் சம்பாதித்திருக்கிறோம். அதனால் பணத்தை சரியாக செலவழிப்பவர் தான் நேரத்தையும் மிகச்சரியாக பயன்படுத்துவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆக இந்த மாதிரி நேரம், உழைப்பு, பணம் எல்லாத்தையும் வந்து தேவையில்லாமல் செலவழிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உப்பு கலந்து சமைக்கப்பட்ட அந்த தானிய உணவுகளை சாப்பிட்டதுனால்தான் தேவையில்லாத மூட நம்பிக்கைகள் சார்ந்த தேவையில்லாத செயல்பாடுகள் அனைத்துக்குமே காரணம். பேராசைகள் ஏற்படுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, போய் பொடி நடையாக ஐயப்பன் கோயில் போகிறதும், வேளாங்கண்ணிக்கு போகிறதும், அப்படி மருவத்தூருக்கு போகிறதும், அப்படி திருப்பதிக்கு நடந்தே போகிறதும், இப்படி பல நாட்களே வருடம் வீணடிக்கிறாங்க. இது காரணம் இந்த அளவுக்கு அதிகமான வலிமை தான். இப்போது உங்களுக்கு உப்பே கலக்காமல் உணவுகளை நீங்கள் சமைத்து சாப்பிடுகிறீர்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து தேவையான வலிமை கூட கிடைக்காது. கொஞ்சம் குறைவான வலிமை தான் கிடைக்கும். அந்த குறைவான வலிமையை நீங்கள் தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டீங்க. அப்போ தான் உங்களுக்கு இது வந்து உடம்புல இருக்கிற வலிமையோட, ஆற்றலோட அருமை அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது அந்த ஆற்றலை வந்து நீங்கள் வந்து ஒரு பகுத்தறிவு சார்ந்து காரணம் நியாயமாக இருந்தால் மட்டும்தான்
அதற்காக செலவழிப்பார்கள். தேவையான பேச்சை மட்டும்தான் பேசுவதற்காக அந்த ஆற்றலை செலவழிப்பார்கள். ஆக மூட நம்பிக்கைகளுக்கு காரணம் இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை உண்பதுதான் காரணம். உண்பதனால் ஏற்படுகிற அளவுக்கு அதிகமான வலிமை தான் காரணம். அதுதான் தேவையில்லாத பேச்சுக்களான, தேவையில்லாத செயல்களான மூட நம்பிக்கைகளுக்கு காரணமாக இருக்கிறது. உப்பு கலந்து உணவுகளை சமைத்து உண்பதை நிறுத்திவிட்டாலே நமக்கு என்ன வந்து விடுகிறது என்றால், தேவையில்லாத செயல்கள், பேசுவதற்கு உள்ள ஆர்வமே போயிடும். சிக்கனமாக பேசுறது, தேவையை அறிந்து பேசுவது, தேவையை அறிந்து ஒரு செயல்களை செய்வது, அதையே செய்கிறதுக்கே மிக கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வந்துடும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பகுத்தறிவு சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்தே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம வந்துடும். ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கைக்கு உப்பு கலந்து சமைக்கப்படுகிற உணவுகள் எந்த அளவுக்கு எதிராக இருக்கிறது என்பதைத்தான் நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில், அதாவது 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு வாழ்கிற மக்கள் உப்பு பயன்படுத்த மாட்டார்கள். உப்பு பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகளே இல்லை. மின்சாரம் இல்லை, வாகனங்கள் இல்லை, பணம் என்னும் நடைமுறை இல்லை, வியாபாரம் என்னும் நடைமுறை இல்லை. உப்பு கடற்கரையில் தயாரிக்கப்படுகிற உப்பு அவர்களுக்கு மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்படுவதற்கான எந்த ஒரு வழிகளுமே இல்லை என்னும் பொழுது உப்பு அவர்களுக்கு கிடைக்காது. அதனால் உப்பு கலந்து உணவுகளை சமைத்து உண்ண மாட்டார்கள். உப்பு என்பது உடல் நலனுக்கு எதிரானது என்கிற விழிப்புணர்வும் அவர்களுக்கு இருக்கும். அதனால் அவர்கள் உப்பு கலந்து உணவுகளை சமைத்து உண்ண மாட்டார்கள். உப்பு என்கிற பொருளையே அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்களது உடலில் அளவுக்கு அதிகமான வலிமை ஏற்படுத்துகிற உணவுகளை அவர்கள் உண்பதற்கு வாய்ப்புகளே இல்லாமல் போய்விடுகிறது. ஆதலால் தாங்கள் உண்ணுகிற உணவின் மூலம் தங்கள் உடலில் கிடைத்த வலிமையை, ஆற்றலை அளவறிந்து, தேவையறிந்து, நியாயமான காரணம் அறிந்து பயன்படுத்துவார்கள். சிக்கனமாக தங்களுடைய ஆற்றலை செலவழிப்பார்கள். எளிமையாகவும் செலவழிப்பார்கள். இன்று நாம் முரட்டுத்தனமான செயல்களை செய்கிறோம், கடினமான செயல்களை எல்லாம் செய்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நாம் சாப்பிடுகிற உணவு நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமையை கொடுக்கிறது. பன்மடங்கு அளவுக்கு அதிகமான வலிமை கொடுக்கிறது. நாம் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை நாம் சாப்பிடுகிறோம். அதன் மூலம் நமக்கு அளவுக்கு அதிகமான பல மடங்கு அதிகமான வலிமையை அந்த உணவுகள் கொடுக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாம் ஒரு கடினமான வேலைகளை செய்கிறோம், முரட்டுத்தனமான வேலைகளை செய்கிறோம், பயங்கரமான வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கோம், பிரம்மாண்டமான வேலைகளெல்லாம் செஞ்சிட்ருக்குறோம், பிரம்மாண்டமான ஒரு உலகத்தையே உருவாக்கிட்டோம் அந்த அளவுக்கு அதிகமான வலிமை கொண்டு. தற்போது இயந்திர உலகம் மிக மிக பிரம்மாண்டமானது. அதற்கெல்லாம் இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை உண்பதால் நமது உடலுக்கு கிடைக்கிற அளவுக்கு அதிகமான வலிமை தான் காரணம். அந்த தேவையில்லாத வலிமை தான் காரணம். அளவுக்கு அதிகமான வலிமையை கொண்டு அளவுக்கு அதிகமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேவையில்லாத ஒரு உலகை நாம் உருவாக்கி அழிவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். அதாவது உப்பு கலந்து உப்பு என்பதையே பயன்படுத்தாத இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள மக்கள் எளிமையாகத்தான் வாழ்வார்கள், எளிமையாகத்தான் பேசுவார்கள், எளிமையான செயல்களைத்தான் செய்வார்கள். ஏனென்றால் அவர்கள் உண்கிற உணவு மூலம் அவர்களுக்கு கிடைக்கிற ஆற்றலும் வலிமையும் சக்தியும் என்பது குறைவாகத்தான், தேவையான அளவை விட குறைவாகத்தான் அவர்களுக்கு கிடைக்கும். அவ்வாறு கிடைக்கக்கூடிய ஆற்றலையும் வலிமையும் அவர்கள் சிக்கனமாக பயன்படுத்துவார்கள், வீணாக செலவழிக்க மாட்டார்கள், நியாயமான காரணம் அறிந்துதான் செலவழிப்பார்கள். அதுவே அவர்களுடைய பகுத்தறிவு நிறைந்த வாழ்க்கை முறைக்கு காரணமாக அமைகிறது. நன்றி.